அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவியாக, ஏழை எளிய மக்களின் எளிய மகளாக நம்மளுடைய மக்களுடைய பிரச்சனைகளை ஒவ்வொன்றாக எடுத்துரைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்றைய இந்த திராவிட முன்னேற்ற கழகம் பெண்களை கற்பழிப்பது மட்டுமே மிகப்பெரிய வேலையாக, முழு வேலையாக செய்து கொண்டிருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழகம் மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யமாக அங்கு செல்வது என்பது மிகப்பெரிய சாதாரண காரியமல்ல. ஆனால் இன்றைக்கு ஆட்சி பொறுப்பில் இருக்கும் காரணத்தினால் கட்ட பஞ்சாயத்து ஆட்களை வைத்துக்கொண்டு மிகப்பெரிய கொடிய அரக்கனாக இந்த உதயநிதி ஸ்டாலின் தன்னுடைய மகளுக்குரிய வயதுள்ள ஒரு பெண்ணை பலாத்காரம் செய்து, பாலியல் பலாத்காரம் செய்து கற்பழித்துவிட்டு மறைமுகமாக தப்பியோடிய இந்த உதயநிதி ஸ்டாலினை உச்சநீதிமன்றமும் மத்திய அரசும் இதற்குரிய தண்டனை அளிக்கப்பட வேண்டும். அந்த குழந்தையுடைய கண்டிப்பாக மானம் காப்பாற்றப்பட வேண்டும். முழுமையாக ஒரு தீர்வு எட்டப்பட வேண்டும். இது மாதிரியான அரசியல் ரீதியாக செல்வாக்கை பயன்படுத்தி கொண்டு பெண்களை கற்பழித்து கொண்டிருக்கும் இந்த உதயநிதி ஸ்டாலின் போன்றவர்கள் தண்டிக்கக்கூடியவர்கள் என்பதை திறன்பட வலியுறுத்துகிறேன். நன்றி.